ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்லோன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய ஹபீப் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாக்கியமான இந்த இரவனுடைய முழு பயனையும் நமக்கு தந்தருள்வானாக. அவனுடைய ரஹ்மத்தை நம் மீது இறக்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஓதப்பட்ட சூரா ஆல இம்ரான் ஒரு பாக்கியமான ஆல இம்ரானுடைய வம்சத்தாரை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த முழு சூறாக்களிலும் சொல்கின்றார். ஆல இம்ரான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இதுல வரக்கூடிய ஒரு ஆயத்து, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் ஒரு துஆ செய்றாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் வ இன்னக சமீஉத் துஆ. ஒரு நபி கேட்ட துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அவர்கள்ட்ட வளர்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ஒரு நாள் கதவை திறந்துட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அன்றைய காலகட்டத்தில் இல்லாத பழ வகைகள் எல்லாம் அங்க இருக்கு. தரமாக மாம்பழம் எப்போ சீசன் வருமோ அந்த சீசன்ல தான் பழம் கிடைக்கும். சீசன் இல்லாத நேரத்தில் உள்ளான பழங்கள் வகைகள் எல்லாம் உணவுகள் எல்லாம் அங்க உள்ள இருக்கு. சாவி இவங்கள்ட்ட இருக்கு. ஆனா எப்படி அவங்கள்ட்ட உள்ள வந்தது உணவு என்ற ஒரு கேள்வியோட என்ன செய்யறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கிட்ட கேட்கிறாங்க, இது எங்கிருந்து வந்தது இந்த உணவுகள் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்தது, சொர்க்கத்திலிருந்து வந்த உணவுகள் அப்படின்னு. அது அந்த இடத்துல அவங்க கேட்ட துவா, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், எல்லாம் எனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளை வம்சத்தை, குழந்தை செல்வத்தை எனக்கு கொடுப்பாயாக. வ இன்னக சமீஉத் துஆ, நீயோ பிரார்த்தனைகளை துஆக்களை ஏற்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன். எனக்கு என்ன செய்ய, ஒரு குழந்தையத்தா. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், வயது முதிர்ந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும். 100 வயதினுடைய இது இருக்கு. அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கிற காரணம்னா அல்லாஹ்னால முடியும், அவன் எதையும் சாதிக்கக்கூடியவன். எனவே அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ஒரு பிள்ளையை கொடு. ஏன்னா அது வரைக்கும் குழந்தை கிடையாது ரெண்டு பேருக்கும். அவங்களுக்கு வம்சம் அடுத்தது வம்சத்துக்காக அடுத்த நபியாக வைப்பதற்கு யாரும் இல்லை. அதனால துஆ கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆ இருக்குல்ல மிகப்பெரிய பாக்கியமான துஆ. அல்ஹம்துலில்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்று கேட்ட அந்த துஆவுடைய பரக்கத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி வந்து சொல்றாங்க, உங்களுக்கு யஹ்யா என்ற ஒரு பிள்ளை பிறக்கும் என்பதாக ஒரு சுப செய்தி இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த ஆயத்துல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதக்கூடிய விஷயங்கள், முதல் விஷயம் நம்மளுடைய சுன்னத், ஒவ்வொருவர்களுடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா என்னன்னா, எல்லாருமே என்னது, திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகியவர்கள், திருமணம் ஆக போகக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தாலும் சரி, வயது இருந்தாலும் சரி, எல்லாருமே துஆ என்ன கேட்கணும்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, என் பிள்ளைய நல்ல பிள்ளைய தய்யிபத்தன், பரிசுத்தமான ஒரு பிள்ளையை கொடு. என் பிள்ளை இருக்கான், பரிசுத்தமான பிள்ளை இருக்கணும். அப்படின்னா என்ன பரிசுத்தம்னா என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, முழு ஈமானோடு உலகத்துல அவன் வாழ வேண்டும். ஈமான் இல்லாம வம்சம் விட்டு போனா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஈமான் இல்லாம ஒரு உலகத்துல செல்வங்கள்ல சிறந்த செல்வம் 2 தான். ஒன்னு பிள்ளை செல்வம், ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா பணம். இந்த ரெண்டுமே சிறந்த செல்வம் அல்லாஹ் சொல்றான். இந்த 2 செல்வத்துல பாக்கியமான செல்வம் முதலிடம் பெறக்கூடியது என்று சொன்னா பிள்ளை செல்வம். இந்த பிள்ளைகள் நமக்கு தய்யிபத்தன், பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதற்காக வேண்டி துஆ கேட்கணும். நம்ம எல்லா நிலைகளையும் கேட்கணும்.
ஏன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை இப்படி அல்லாஹ் சொல்வான், நல்லவர்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் இப்படி துஆ கேட்பார்கள், ரப்பே எனக்கு என் மனைவி என் மக்கள் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எனக்கு கொடுப்பாயாக என்று அவர்கள் நினைச்சுவாங்க, துஆ கேட்பாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். முதல் விஷயம், நல்ல பிள்ளைகளை நம்ம கேட்கிறோம், துஆ கேட்கணும். என் மனைவி நல்ல மனைவியா எனக்கு அமையணும், சாலிஹான மனைவி அமையணும், நல்ல மனைவி அமையணும். அப்படின்னா என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பார்ப்பதற்காக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வருகை தருகின்றார்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பிரிஞ்சிருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம் தீனை என்ன செய்யாங்க, பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தீனை பரப்பிட்டு இருக்காங்க. பல வருடங்களுக்கு பின்னால் திருமணம் ஆனதற்கு பின்னால் என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை பார்ப்பதற்காக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகின்றார்கள். வருகை தரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. வீட்டுக்கு நிலைய நிக்கிற போது உள்ள இருந்து ஒரு பெண்மணி வராங்க. யாரு வேணும் என்ன வேணும்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நான் இஸ்மாயில் இருக்காரு இல்லையா, அவருடைய தந்தை அப்படின்றாங்க. அப்படியா, அப்படியே உட்காருங்க அந்த பக்கம் அப்படின்னாங்க. வெளியில உட்கட்டு இருக்கும் இல்லையா அந்த காலத்துல, அந்த இதுல உட்காருங்கன்ட்டாங்க. என்ன வேணும், குடிக்க ஏதாவது வேணுமா? வந்திருப்பது யாரு? தன் கணவன். அவரு திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க யாருமா அப்படின்னு. நான் அவருடைய மனைவி தான் அப்படின்னாங்க. வந்தவர் மருமகள் தன் மாமனாரை என்ன செய்றாங்க, வெளியில உட்கார வச்சிருக்கிறாங்க. என்ன வேணும், குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா என்ன கேட்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காலம் கடக்க நேரம் கடக்க என்னது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகை தர மாதிரி தெரியல. கடைசியாக என்ன எழுந்திருச்சு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கிளம்புறமானாங்க. அவர் வந்தா நான் என்ன சொல்ல, அவங்க கேட்ட கேள்வி. அவர் வந்தா நான் என்ன சொல்ல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன, வந்தா இந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த வாசல் இது சரியில்லை, இதை மாத்த சொல்லுமா அப்படின்ட்டாங்க. வாசல் இருக்கா இல்லையா, வாசல், இந்த வாசல் சரியில்லை, அதனால இஸ்மாயில் வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த வாசலை பிரிச்சுட்டு வேற வாசல் போட சொல்லுமா அப்படின்ட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நேரம் கடந்து வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பின்னால் கிளம்பி போயிட்டாங்க. போனதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை தந்ததுக்கு பின்னால் கேட்டாங்க, உள்ள வந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த அம்மா சொல்லவே இல்லை, அவர் தந்தை வந்துட்டு போனாங்கன்னு சொல்லவே இல்லை. நேரம் கடந்து கடைசியா என்ன செஞ்சாங்க, இரவு நேரத்துல சொல்றாங்க சில ரிவாயத்தின்படி, இரவு நேரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உங்க தந்தை வந்திருந்தாரு, வெளியில உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னாங்க. அப்படியா, சரி என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டாங்க. இந்த வாசல் சரியில்லையா, இந்த வாசலை பிரிச்சுட்டு வேற வாசல் மாட்ட சொன்னாங்க. அப்படியா, இன்னில இருந்து நீ தலாக்குன்ட்டாங்க. இன்னில இருந்து நீ தலாக்குன்ட்டாங்க. அவர்கள் சொன்னது என்னன்னா, உனக்கு இந்த மனைவி லாய்க்கு இல்ல, நல்ல மனைவி அல்ல, இவ மாமனாரை கவனிக்காத பெண், என்ன மருமகள், என்ன மருமகள், இவ சரியில்லை. எனவே நீ என்ன செய்ய, மாப்பி உன் மனைவி சரியில்ல, உனக்கு அழகில்லை, ஒரு நபிக்கு அழகில்லை என்பதற்காக நீ சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல மனைவி அமைவது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மனைவி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் அனுசரிக்க வேண்டும். முதல் விஷயம், ஒரு மனைவியினுடைய சுன்னத் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் ஒரு விஷயமா, கணவன் எதை கொண்டு வந்தாலும் அது மீது பொருத்தம் இருக்க வேண்டும். கொண்டு வருவதில் எல்லாம் குறை சொன்னால் அவள் நல்ல மனைவிக்கு அழகல்ல. ஏதோ கொண்டு வரான், ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கலாம், என்னத்த வெங்காயம் வாங்கிட்டு வந்த ரெஜி மாதிரி பஜார்ல வேற வெங்காயமே இல்லைன்னு. தக்காளி வாங்கிட்டு வந்தா தக்காளியில ஒரு குறை, காய்கறி வந்தா அதுல ஒரு குறை, என்னத்த வாங்கிட்டு வந்தீங்க, என்ன இது இப்படி இருக்கு, ஒரு துணி 2000 ரூபாய், ஒரு நல்ல ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுத்தா என்ன ஆடைன்றது, எல்லாத்திலையும் குறை சொல்லக்கூடிய மனைவி நல்ல மனைவி அல்ல. மனைவி என்பவள் கணவன் தன் கஷ்டப்பட்டு ஆசையோடு வாங்கி கொண்டு வருவதை அது அல்ஹம்துலில்லாஹ் பொருந்து கொண்டால் அல்லாஹ் அந்த வீட்டுல பரக்கத்தை நிரப்புகின்றான். என்ன செய்யறான், பரக்கத்தை அல்லாஹ் நிரப்புகின்றான். குறைகள் நிரப்பமாக இருந்தால் பரக்கத்தை எடுபட்டு விட்டு நோய்களும் நொழிகளும் பஞ்சங்களும் ஏற்படும் வீடுகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அது பாக்கியமாக நமக்கு தர வேண்டும். இரண்டாவது மிகப்பெரிய பாக்கியம், பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். வீட்டுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய பாக்கியமா இருக்கணும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிதுமத்துல இருந்தாங்க, பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்க, துஆ செய்றாங்க. என்ன துஆ அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு. துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, இவனுடைய பொருள்ல நீ பரக்கத்து செய்வாயாக,
இவனுடைய பிள்ளைகளிலே பரக்கத்து செய்வாயாக, நீ கொடுத்ததிலே பரக்கத்து செய்வாயாக, இவன் ஆயுளில பரக்கத்து செய்வாயாக துஆ செஞ்சாங்க. கிட்டத்தட்ட அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 117 வருடங்கள் வாழ்ந்தார்கள். சில ரிவாயத்து 100 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 100 வருடங்கள் எக்கச்சக்கமான பிள்ளைகள், பேரங்கள், பேத்திகள் பெற்றெடுத்தார்கள். எனவே கணக்கில்லாமல் சொத்துக்கள் அவர்களுக்கு குவிந்தது. உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால் செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் நல்ல மனைவியும் நல்ல பிள்ளைகளும் அமைய வேண்டும். எனவே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ இப்படி கேட்டார்கள், ரப்பி ஹப்லி, ரப்பி ஹப்லி, எனக்கு எனக்கு மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான ஒரு பிள்ளையை கொடு, நல்ல சாலிஹான ஒரு பிள்ளையை கொடு என்பதாக ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆவுடைய பலன் அவர்களுக்கு நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பாக ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். நல்ல பிள்ளை வேணும் வாழ்க்கையில், அல்லாஹ் நமக்கு தந்தரலாம். நல்ல பிள்ளைகள் நல்ல கல்விமான்களாக இருக்கணும். அது எந்த கல்வி என கற்கட்டும், துன்யாவுடைய கல்வி கற்றாலும் பரவாயில்லை, ஆனால் பிள்ளை இடத்துல தொழுகை மிஸ் ஆகக்கூடாது, ஜகாத் மிஸ் ஆகக்கூடாது, சதகா மிஸ் ஆகக்கூடாது. எல்லா விதத்திலையும் சுன்னத்துகள் அங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும், குர்ஆன் அங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும். அப்படிதான் நல்ல பிள்ளைகளுக்கு அழகு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாக்கியமாக அந்த பிள்ளைகளை கொடுப்பது மிகப்பெரிய விஷயம். செல்வங்களிலே சிறந்த செல்வமான அந்த பிள்ளை செல்வத்தை நல்ல பிள்ளைகளாக நமக்கு தந்தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا உன்னுடைய ஃபதாயில்கள் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சில கிதாபில் எழுதுறாங்க, யார் சுன்னத் தொழுகைகளையும் அத்தஹியாத்து தொழுகைகளையும் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா என்பதை அதிகமாக ஓதி அல்லாஹ்விட்டு கேட்கின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் தவறான வழியில் இருந்தாலும் நேர்வழி பெற்று விடுவார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த தவறான வழியில் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி விடுவான். அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் கண்களுக்கு குளிர்ச்சியாக மாறி விடுவார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிரப்பமான செல்வத்தை நமக்கு பிள்ளை செல்வமும் எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. இந்த புனிதமான இந்த ரமலானுடைய பாக்கியத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்மை விட்டு நீக்குவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.